Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அப்படி நீங்க அவருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு போயிருவோம்னு எடப்பாடி ரொம்ப டைட் பண்ணியிருக்காரு போல. நீங்க வேணாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்றாங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய பலம் உங்ககிட்ட இல்லங்கிறதான அர்த்தம். அங்க நீங்க சின்னத்தை கொடுத்து ரெட்டையில சின்னத்தை கொடுத்து நிப்பாட்டினார் பாருங்க, அவர் டெபாசிட் இலக்க வச்சிடலாம், அதான் பலம். இதே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அகம்பாவம் ஆணவத்திலே செயல்பட்டால் இந்த அதிமுக ரெண்டாக உடைப்படும். இவரை நம்பி ரெட்டையில சின்னத்தை கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். கொடுத்தா டிசம்பர் மாசம் பிறகு இவரு பாஜக வேண்டான்னு கலத்தி விட்டுட்டு போயிருவாரு. மனமில்லைன்னா மனமில்லைன்னு சொல்லிட்டு போங்க, எங்களை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுடைய போலி முகத்தை கிழிக்கிறதா அந்த லெட்டரே வெளியில வந்திருக்கு. ஒன்னு என்ன சொன்னாரு, ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக பாஜக விட்டு நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு அவரை தவறா வழி நடத்துறாங்கன்னு சொல்றாரு. நான் எனக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல முடியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள். எப்போ எதை செய்யணுமோ எப்படி அடிக்கணுமோ அதை செய்வாங்க. அந்த இடத்துல இவர் நிற்பார். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் பாஜக விட்டு வெளியே வந்தா பாஜக வேண்டான்னு சொல்ற நபர்களே என்கிட்ட காலையில ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறாரு. அப்படி வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் இங்க வர தயாரா இருக்காங்க. மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை நிறைவேற்றுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் செப்டம்பர் 4க்குள்ள முடிவு சொல்றாரு. வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள். சர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். உங்களை வழி அனுப்பவோ இல்லைன்னா வரவேற்கவோ அனுமதி கிடைத்தால் சந்திப்பதற்கு அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியம்னு கடிதம் எழுதியும் அந்த பாக்கியம் ஓபிஎஸ்க்கு கிடைத்தார்பாடில்லை. இப்படி ஓபிஎஸ் பாஜக புறக்கணித்தது ஒரு வரப்பிரசாதமா நினைச்சுக்கணும்னு உங்களுடைய பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு. எப்படி நினைக்க போறாரு, என்னதான் அடுத்த நகர்த்த போறாரு? அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பாரத பிரதமர், அவருடைய போடி நாயக்கன் ஒரு தொகுதிக்கு உட்பட்ட உள்ள இதையும் அந்த பாரத பிரதமர் தொடங்கி வைக்கிறதுனால, அந்த ரயில்வே திட்ட பணிகள்லாம் தொடங்கி வைக்கிறதுனால அந்த மக்களுக்காக இப்போ மக்கள் கேட்குற கேள்விக்காக தான் அவர் கேட்க முடியும், ஒரு எம்எல்ஏ அவர். அதனால அவர் அந்த ஒரு கடிதத்தை எழுதினார். அது அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க யாரோ கெடுபிடி பண்ணியிருக்காங்க, கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கூட்டணியை விட்டு போயிடுவோம்னு எடப்பாடி ரொம்ப டைட் பண்ணியிருக்காரு போல. அது கொஞ்சம் நெருக்கடி சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. எடப்பாடி, முனுசாமி இவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. அதனால பாரத பிரதமர் மோடி கொடுக்கலங்கிறது தகவல். அது ஒன்றும் கடந்து போகலாம். அது மக்கள் சேவைக்காக தானே அவர் கேட்டார். கட்சி விஷயமா பேசுகிறேன்னு சொல்லி கேட்கலையே. கட்சி லெட்டர் பேடில் எழுதி கொடுத்து ஐயா எனக்கு நான் உங்களை பார்க்கணும், அரசியல் நிமித்தமாக பேசணும்னு சொல்லி கேட்கலையே. ஒரு பாரத பிரதமர் வாராரு, தென் மாவட்டத்துக்குள்ளே வாராரு. அது தூத்துக்குடி பக்கம், அவர் தென் மாவட்டத்தில் இருக்கிறவர், போடி நாயக்கர் சம்மந்தப்பட்ட இடத்துக்குள்ளே வாராரு. அதனால் அவர் ஒரு கடிதாசை எம்எல்ஏ கொடுத்தாரு. அந்த மக்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கட்டும். இப்போ அண்ணன் போய் அவர் போடியை பார்த்தா அந்த போடி நாயக்கன் ஒரு மக்களுக்கு ஒரு பாக்கியம் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி. ஏன்னா எங்களுக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 20 நிமிடம் எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் சந்திச்சு பேச போறார்கள். நாங்கள் மோடி அந்த இதுலேருந்து வந்த உடனே அதிலேயே பார்த்துட்டு டிக்கெட்டை கொடுத்து பேப்பரை வாங்கிட்டு சரி போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டார். இதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் தேவையில்லையா? நான் மோடியை பார்த்தேன்னு சொல்லி ஒன்றும் ஆர்ப்பாட்டம் இல்லையா? இவர் தொகுதி விஷயமா கேட்டார், மக்கள் விஷயமா கேட்டார். ஒரு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு மக்களுக்காக கேட்டார். அவர் தான் சுயநலத்துக்காக கேட்டார். ஏன் இது வரைக்கும் அவர் எதுக்கு என்ன கேட்டார், என்ன செஞ்சாருன்னு சொல்லி வெளியில் பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரா? நான் இப்போ தங்கம் தென்னரசு எதுக்காக போய் பார்த்தாருங்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் நிதி அமைச்சர் அனுப்பிவிட்டு பார்க்குறாரு. என்ன விஷயமா பார்த்தாரு, எதுக்காக பார்த்தாரு, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்கிறத விளக்கம் கொடுத்துட்டாரு. எதிர்கட்சி தலைவராக பார்த்தேன், என்ன செஞ்சேன், எதுக்காக கொடுத்தேன், எதுக்காக பார்க்கறதுக்கு 20 நிமிடம் டைம் கேட்டேன், எதுக்காக விளக்கம் கொடுத்தாரா? இவர் எல்லாமே உள்ளுண்டு புறமுண்டு. இந்த ரெட்டையில சின்னம் கிடைக்காதா, நம்மள்ட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொடுத்த மாதிரி இப்போ நமக்கு ரெட்டையில சின்னத்தை பிஜேபி கையில் தரணும், அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி நம்மளை உட்கார வைக்கணும், அப்புறம் பிஜேபியை முழுக்க போட்டுட்டு டிசம்பர் மாதம் நம்ம ஒதுங்கி போயிடணும்
ங்கிற ஒரு குறுக்கு புத்தி குறுக்கு எண்ணத்துல செயல்பட்டு இல்ல சார், எப்படி செயல்பட்டாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் முடிவு என்ன இருக்கு, யாருக்கு ஆதாயம் கிடைக்குதுங்கிறது முக்கியம். அது தேர்தலா இருந்தாலும் சரி, கூட்டணியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. எடப்பாடி பழனிசாமி நீங்க என்னதான் ஒரு குறை சொன்னாலும், துரோகின்னு சொன்னாலும், குறுக்கு வழியில போறாரு, பணத்தை வச்சு விளையாடுறாரு, ஈடிக்கு போய் போறாரு, அடுக்கடுக்கா என்னமோ சொல்றீங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடியே அவருடைய பேச்சை கேட்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன வேணும் அவருக்கு? கேட்கல. அந்த கூட்டணி போச்சுன்னா பாஜக முதுகுல ஏறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும்லாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முதுகில் ஏறதுக்கு கரெக்டான ஆளாக இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும். அப்போ பாஜக தலைவர் என்ன சொல்லுவாங்க, அவர் கூட்டணியை விட்டு போயிட்டா நமக்கு முடியாது, ஏற்கனவே மோடியோட பதவியே ஆடிட்டு இருக்கு, அவர் என்ன நினைப்பாரு, அவரே ஏற்கனவே 75 வயசு ஆயிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக குரல் கொடுக்குறாங்க. அடுத்தவன் வரட்டும் வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் பிரச்சனையை பார்ப்பாரா, இங்கே கூட்டணி பிரச்சனைன்னு சொல்லி எடப்பாடி பிரச்சனையை பார்ப்பாரா, இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிற பிரச்சனையை பார்ப்பாரா? இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவர் முடியாது. அவர் பிரச்சனையே அவருக்கு தலைக்கு மேல. அப்படி இல்லை, உங்ககிட்ட பலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு மனசு புண்படுற அளவுக்கு கூட பேசல. எதிர்த்து பேச வேணாம், புண்படுற அளவுக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடைய தலைவர்களையோ கட்சியோ பேசினதில்லை. ஆனா கூட்டணியே வேணான்னு அவ்வளோ ஆக்ரோஷமா பாஜக திட்டு இப்ப கூட்டணி வச்சிருக்க இபிஎஸ்க்கு ஃபுல் சப்போர்ட்டே கொடுத்துட்டு நீங்க வேணாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்றாங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய பலம் உங்ககிட்ட இல்லங்கிறதான அர்த்தம். பலம் இல்ல, பலம் மக்கள்கிட்ட இருக்கதான் பலம். அந்த பலத்தை ராமநாதபுரத்துல 35% வாங்கி காட்டினார் பாத்தீங்களா, அதான் பலம். அங்க நீங்க சின்னத்தை கொடுத்து ரெட்டையில சின்னத்தை கொடுத்து நிப்பாட்டினார் பாருங்க, அவர் டெபாசிட் இலக்க வச்சார்ல, அதான் பலம். நீங்க பலம் சொன்னா அதான் பலத்தை பார்க்கணுமோ இல்லையா? பணபலத்தால அதிகார பலத்தால எதை வேணாலும் சாதிக்கிறவன பலம் சொல்ல முடியாது. அது என்னைக்கோ ஒரு நாள் அது என்னைக்குனாலும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் மக்கள் மத்தியில் மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தாதான் பலம். நீங்கள் நல்லா எவ்வளோதான் ஒரு கருணாநிதி அவர்கள் பலத்தோடு நின்ன பிறகும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் நின்னனால தான் 77லேருந்து 11 ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்த முடிஞ்சது. மக்கள் மனசுல நின்னது, மக்கள் மனசுல நிக்கிறதா. இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில ஓபிஎஸ் அவர்கள் பலமாக இருக்கிறார். எந்த நிலைமையிலையும் அவருக்கு கீழ இறங்கல, அவரை யாரும் இறங்கி விட மாட்டாங்க. எப்படி புரட்சி தலைவி அம்மா காட்டிய முகம்ங்கிற ஒரு பேர் இருக்கிறது வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் பேரு இந்த தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். அவர் இல்லாமல் 2026 தேர்தல் களமே இல்லைங்கிறது அர்த்தம். 100%. நீங்க அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்காக ஓடுறாரு, ஏன் பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அவருக்கு ரெட்டையில சின்னம் முடைக்கிடக்கூடாது, ரெட்டையில சின்னத்தை தனக்கு வேணும், இந்த ஒரு பார்க்கிங்ல தான் போறாரு. ஆனால் அதுக்கு தான் அமித்ஷா சொல்லிட்டாரு, உங்க உள்கட்சி விஷயத்துல நாங்கள் தலையிட மாட்டோம். அண்ணன் இப்போ நீதிமன்றத்துக்கு போய் முறைப்படி தேர்தல் கமிஷன்ல போகும்போது 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் செல்லலன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்கு. கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒருத்தருக்கு நான் ரெட்டையில சின்னத்தை கொடுப்பேன்னு ஒரு நீதிபதி சொன்னது மாதிரி, அதாவது அதிமுக பெரிய கட்சி, அண்ணன் பண்டூர்டியார் அண்ணன் கூட அந்த பேட்டியில சொன்னாரு, ஈரோடு கிழக்கு தொகுதியில யாருக்குமே வராத அக்கறை ஒரு நீதிபதிக்கு கொடுத்தாருன்னு சொல்ல மாதிரி இனி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு களம் வேற, அது நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு அதை எதிர்கட்சி அரசியல் எல்லாருமே பேச தொடங்கிடுவாங்க. அதனால எந்த நீதிபதியும் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. முதல்ல ஒரு தப்பு செஞ்ச மாதிரி மத்திய அரசு உள்ள நுழைஞ்சு பேசுன மாதிரி இனி அந்த தப்பு நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்க இருக்கிற அந்த அதிமுக 2ஆ உடைபடும். இதே சூழ்நிலை வந்தால் இதே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அகம்பாவம் ஆணவத்திலே செயல்பட்டால் இந்த அதிமுக 2ஆக உடைப்படும். யார் உடைச்சிட்டு கொண்டு இவர் அதிமுக தானே. இவர் அதிமுக இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இவரை நீங்க அதிமுக இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இடைக்கால மனுவோட வாங்கினது எல்லாம் அந்த இன்ட்ரி பெட்டிஷன் முடிஞ்சு போச்சுமா. கீழாமை நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விதி பிரகாரம் எல்லாமே இருக்கு. நீங்க இன்னும் புரட்சி தலைவர் வகுத்த விதியே மாத்தி நீங்க பண்ணிருக்கீங்க, சதி பண்ணிருக்கீங்க. அப்போ அந்த வழக்கு முடிகிற வரை நீங்க ரெட்டையில சின்னத்தையும் கட்சியும் 2 பேருக்கும் பிரிச்சு தான் கொடுத்தாகணும். நீங்க சொல்ற மாதிரியே நவர அன்னைக்கு எப்படி நடந்தது? ஜாஜேக்கு புரட்சி தலைவி அம்மாவும் பங்கு கோரினாங்க, ஜானகி அம்மாவும் பங்கு கோரினாங்க. அன்னைக்கு பிரிச்சு வச்சாங்கல்ல காங்கிரஸ், பிரிச்சு தானே வச்சு 2 பேரும் களம் கண்டாங்க. வைங்க களம் கண்டு போவோம். அப்ப மக்கள் பலம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன். பாஜக கிட்ட தான் இரட்டை இலை சின்னம் இருக்கு, அதனாலதான் எடப்பாடி கூட்டணிக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் வேணும்னா ஓபிஎஸ் எங்க கூட இத்தனை வருஷம் இருந்தாருப்பா, எங்களுக்கு ஆதரவா நின்னாரு, 24 எங்களுக்காக ராமநாதபுரத்துல தனித்து சுயேட்சையா கிளம்புறங்கினாரு, அவரு கூட்டணியில தான் இருப்பாரு, உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, எங்க கூட்டணியிலேயாவது அவர் இருப்பாருப்பான்னு ஏன் பாஜகவால சொல்ல முடியல? பாஜக தான் கேட்கணும்.
நீங்க தானே சொல்றீங்க இரட்டை இலை பாஜக கிட்ட இருக்கு, அதனால தான் எடப்பாடி கூட்டணி இருக்கிறோம்ங்கறத நாங்க சொல்லிட்டோம். பாஜக அந்த மாதிரி ஒரு ஆளுமையற்ற செயல்பாடுல இருக்கு. அததான் நான் சொல்லிட்டேன். பாரத பிரதமர் மோடிக்கு அவர் பதவிக்கே பிரச்சனையில இருக்கு. அமித்ஷா அவரோட அவர் இதை பார்ப்பாரு. எப்போ எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து நீ தான் என்டிஏக்கு தலைவர் சொல்லிட்டு போனாரோ அப்பவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்து போச்சு. வச்சுட்டு போனவர் தானுங்க அமித்ஷா. அடுத்தால எங்க போனாரு? இல்லங்க, அடுத்த காஷ்மீர் போனாரு. பள்ளத்தாக்குல சுட்டு கொண்டாங்கன்னு இவரை பார்த்துட்டு போய் நேர பள்ளத்தாக்குல போய் பிரச்சனையை சந்திச்சு இந்தியா பாகிஸ்தான் போர் தான் நடந்துச்சு. அடுத்தால திரும்பி அவர் வந்து இல்லைங்க இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, அவங்களுக்குள்ளே 1000 முரண்பாடு இருக்குமா? ஒரு பக்கம் அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, என்டிஏ கூட்டணியில இருக்குங்கிறாரு, இவர் தனிச்சு ஆட்சிங்கிறாரு. இவரை நம்பி ரெட்டை சின்னத்தை கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். கொடுத்தா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இவர் பாஜக வேண்டான்னு கலத்தி விட்டுட்டு போயிடுவாரு. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவரை நம்பி ரெட்டை சின்னத்தை கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த அவமானப்பட்டு இந்த என்டிஏ தலைவர் கூட நம்ம பின்னாடி இருக்க வேண்டாம்னு எங்களோட கருத்து. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவர்ங்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், வெளியில வருவோம். நம்ம மக்களை செப்டம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரப்படுறீங்க? உங்களுக்கு பத்திரிகை வரமாட்டீங்களா? ஒரு தலைவர், அதாவது நீங்க நல்லா பாருங்க, அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கூட எழும்பாதவர். அவர் வந்து பொறுமையா தான் செய்வார். எனக்கு ஒரு உத்வேகத்தில் நான் செய்வேன், இன்னொருத்தர் அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அதை வந்து ஒரு நாள் கடந்து முடிவெடுப்போம் பாரு, உடனே முடிவெடுக்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு பாக்குறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். என்டிஏ கூட்டணியில இருந்த ஜி.கே. வாசனா இருக்கட்டும், ஏசி சண்முகமா இருக்கட்டும், பிரதமர் அவர்களை பாக்குறதுக்கு வரவேற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த அனுமதி மறுக்கப்படுது. நீங்க எல்லாருமே 24 என்டிஏ கூட்டணியில இருந்தவங்க தான். அப்ப அவங்க 2 பேருக்கு கிடைக்குது, இவருக்கு மறுக்கப்படுது. அப்படிங்கிறப்போ நீங்க எதிர்த்தலாம் வேண்டாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையாவது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பாஜக இதுல நீங்க ஏங்க நாங்க ஏங்க அந்த லெட்டர் நாங்க ஏங்க ஒரு பாரத பிரதமருக்கு லெட்டர் வச்சு உரிமையில கேட்கிறோம். நீங்க பார்க்காம போறது அவமானப்படுத்துறது, நீங்க அவமானப்படுறது, மக்கள் மத்தியில் அவமானப்படுறது பாஜக. எங்களுக்கு என்ன நான் என்ன கேட்கிறேன், இல்லங்க மனம் இல்லைன்னா மனம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, எங்களை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்க ஓபிஎஸ்ல ஒருத்தர் ஐயோ ஓபிஎஸ் எங்க கூட தான் கூட்டணியில் இருக்காரு, பாஜக தலைவரை நேரடியா இப்ப ஒண்ணு இல்லங்க, பாஜக தலைவர் ஒரு போனை போட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும் உங்களுக்கு? நீங்க எங்க கூட என்டிஏ கூட்டணியில கிடையாது, எங்களுக்கு எடப்பாடி தான், நீங்க வெளியே போங்க. ஒவ்வொரு விதமா அசிங்கப்படுத்தி பாக்குறாங்க. என்ன அசிங்கப்படுத்துறது? உங்களுடைய போலி முகத்தை கிழிக்கிறதா அந்த லெட்டரே வெளியில வந்துருக்கு. பாஜகங்கிற போலி முகத்தை கிழிக்கிறது. ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில என்ன சொன்னீங்க, அண்ணே நீங்க ஒதுங்கி நின்னுங்கன்னு சின்னத்தையும் கொடுத்து கட்சியும் கொடுத்து அவர் வெற்றி பெற்றுட்டு வந்துருவாருன்னு சொல்லி விட்டீங்க. அவர் படு தோல்வி பட்டுட்டு வந்தார். அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க போனார். 10 சீட்டு அவர் ஆள் நிப்பாட்டிருந்தா அன்னைக்கே ரெட்டையில சின்னத்தை முடக்கியிருக்கலாம். இல்லை இவருக்கு சின்னம் வேணும்னு கேட்டு ஃபைட்டிங் ஆகிருக்கும். இல்லைன்னா சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து அவர் நிப்பாட்டிட்டு சிறுபான்மையினர் மக்களுக்காக அவர் வாக்கு வாங்குவார். அவர் ஒரு 5 சீட்டாக ஜெயிச்சுட்டு வந்தாலும் அது நம்ம மோடிஜிக்கு தான் கொண்டு வந்து தரப்போறாரு சொல்லி அந்தரங்கத்தில் தானே எடப்பாடி பழனிசாமி வச்சுருந்தீங்க. அப்போ திமுக பேசுனது அந்தரங்க உறவு கள்ள உறவுலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மை தானே. கரெக்டாக முடிஞ்சோன்னா 2026 நீங்கள் திரும்பி கூப்பிட்டு அவரை என்டிஏ தலைவராகிட்டீங்களா? அப்பவும் அண்ணன் அமைதியா தெரிஞ்சிருந்து அமைதியா இருக்கிறாரு. இல்ல சார், இவ்வளவு தெரிஞ்சிருந்து எல்லாம் பண்ணியும் நீங்க இப்ப வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அட்டை மாதிரி, நீங்க என்ன பண்ணாலும் நான் வெளியில போக மாட்டேன் என்ன சொல்ற முடியும்? என்டிஏ கூட்டணியில நாங்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி போய் மோடிக்கு மாலை போட்டாரு, எங்களை தான் கூப்பிட்டாரு. G20 நாட்டுக்கு எங்களை தான் கூப்பிட்டாரு, ரத்தன கம்பளம் விரிச்சாங்க எல்லாம் சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துல இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் ஓடினாரு. மோடிக்கு மாலையை போட்டு வந்து அடுத்த பாரத பிரதமர் மோடி தான், நாங்க வந்து எங்க கூட தான் கூட்டணி சொல்லிட்டு வந்து 10 நாள்ல மாறினாரா மாறலையா? நான் 2029 வரைக்கும் பாஜக கூட ஒட்டு கிடையாது உறவும் கிடையாது சொன்னாரா? அவர் பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க சார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பாஜக தூக்கி தோல்ல சுமந்துட்டு இருக்குன்னா பாஜக அழிவை தூக்கி போயிட்டு இருக்கு.
26ல ஓபிஎஸ் பாஜகவோட அழிவு தமிழ்நாட்டுல தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது சார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை 24 கூட மக்களவை தேர்தல் முடிஞ்சிருச்சு, 26லயும் ஓபிஎஸ் அவர்களை நம்ம தோல்ல சுமந்தோம்னா தேனி ராமநாதபுரம் அத சவுத் தாண்டி நமக்கு ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் வராது. ஆனா எடப்பாடி நம்ம கூட வச்சுட்டோம்னா ஒட்டுமொத்த மாவட்டங்களே நமக்கு வரும்னு இதை நினைச்சிருக்காங்க போல. நீங்க கேக்குறது பார்த்தா பயங்கரமா இருக்குது. அதாவது மொத்தம் 40 தொகுதியில அவர் பெரிய வெற்றி பெற்ற ஒரு மாதிரி 7 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் மக்களவை தேர்தல் சார். அததானே நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க 2024 என்ன சொன்னீங்க? மோடி வேண்டாம்னு சொல்லிதான் நாடாளுமன்ற தேர்தல் என்ன பொண்ணு என்ன சொன்னாரு? பிரதமர் ஆவதற்கு தகுதி உள்ளவர் எடப்பாடி பழனிசாமின்னு பொண்ணுன்னு சொன்னாரா? அப்படி பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி உள்ள மனிதர் மோடி வேண்டான்னு சொன்னவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. ரைட்டு விடுங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்படி வெற்றி பெற்ற மாமனிதரை நீங்க கூட கூட்டணி சேர்த்துங்க, நாங்க வரவேற்போம். தோல்வியே படுதோல்வி. 234 திரும்பி சொல்றேன், 234 தொகுதியில 10 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சு. 224 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற முடியாத ஒரு மனிதரை கொண்டு வந்து திரும்பி நீங்க மாமனிதர் சொன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? பெங்களூர் புகழேந்தி மாதிரியான ஆட்கள் ஒரு சில விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக பாஜக விட்டு நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு அவரை தவறா வழி நடத்துறாங்கன்னு சொல்றாரு. அது அவரோட எண்ணம். நான் என்ன சொல்ல முடியும்? அவரு என்ன வேணாலும் சொல்லலாம். நான் அதை மாதிரி போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வெளியில இருக்காரு, நான் அண்ணன் கூடாலே உள்ள இருக்கேன். என்ன இழுத்து கோத்து விட்டுட்டு எதுக்கு இந்த வில்லங்கத்தை கிளப்புறீங்க? புகழேந்தி சொல்றாருன்னா அவருக்கு கண் பார்வைக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாரோ வேண்டான்னு சொல்லி தடசம் பண்றாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கலையா? நான் எனக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல முடியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் அண்ணன் கூட இருக்கேன். யாரு அவர் சொல்ற ஆதரவாளர் நீங்களா? நான் பாஜக விட்டு வெளியில வாங்க தானே. நான் பாஜக இல்ல, நான் பாஜக விட்டு சொல்லல. நான் எந்த பாஜகவையும் நான் குறை சொல்லல. என்டிஏக்கு தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய கொள்கை என்னது? புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்தி அந்த விதியில இவர் ஒரு குறுக்கு வழியில பொதுச் செயலாளருங்கிறத போயிட்டார். அப்ப இன்னைக்கு அதுக்கு நம்ம எசைஞ்சிட்டு ஒரு தேர்தல் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பணிஞ்சு போயிட்டோம்னா நம்ம தலைவர் வகுத்த விதி இந்த கட்சியை காப்பாற்ற முடியாம போயிடும். நாளைக்கு ஒரு பணக்காரன் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வெளியில போட்டுட்டு இன்னொருத்த அந்த கார்பரேட் கம்பெனி மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இப்போ எங்க பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க சமுதாயத்துக்கு உட்பட்டு வளர்ந்த பேங்க். இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிகள் அபகரிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் பணம் உள்ள வர 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 அந்த கம்பெனி அவ்வளவு மேலங்கி இருந்ததே மாறி போச்சு. அது போல நாளைக்கு அதிமுக போயிடும். உண்மையை சொல்றேன். சரி, விஜய் கூட போலாம் அப்படின்னு மண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. நீங்களும் தொடர்ந்து பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஓபிஎஸ் மௌனம் கலைத்த பாடல்ல என்னதான் பண்ண போறாரு? மௌனம் கலைத்த பாடல்ல அவரு மௌனம் இருக்கிறாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். நம்மள மாதிரி எங்களை மாதிரிலாம் சடப்புட்டான்னு பேச மாட்டார். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், அவர் ஒரு அமைதி பூகம்பம். அவர் எங்க அமைதியா இருக்காரோ அங்க பூகம்பம் வெடிக்கும். காரணம் இருக்கா? அப்போ காரணம் வந்துருச்சுல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க யாருக்கு ஆதரவு? நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் பாருங்க, இன்னைக்கு தமிழ் பேப்பர் பாருங்க. மோடி வந்துட்டு போனது கூட பெரிய பிரச்சனை இல்லை. மோடி ஓபிஎஸ் பார்க்கவில்லை. கடிதம் எழுதி கேட்ட பிறகும் மோடி பார்க்கவில்லை. மோடிக்காக உழைத்தவருக்கே மோடி துரோகம் செய்து விட்டார். இதுதானே இன்னைக்கு பரவலான பேச்சு தமிழ்நாடு முழுக்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் தமிழ்நாடு பேப்பர் எல்லாம் இன்னைக்கு பேசுற ஒற்றை மனிதன் இன்னைக்கு தமிழ்நாட்டு கதாநாயகனா இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர். மோடி வந்துட்டு போனதே தரம் தெரியாம போயிடுச்சு. இல்ல சந்திக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் ஓபிஎஸ் கடிதம் எழுதினாரா? அப்படி இல்ல, அந்த கடிதத்தை பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு தான் அனுப்புனாரு. அத சூழ்ச்சிக்காரங்க என்ன சொன்னாங்க, என்ன பாரியா மோடி கிட்ட என்ன பாருன்னு சொல்லி கெஞ்சி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சூதுவாத உள்ள மக்கள் அதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. நாங்கள் ஒன்றும் பப்ளிசிட்டி பண்ணல. அதை எப்படியோ அங்கேருந்து அந்த அலுவலகத்துக்கு போன லெட்டரை வெளியில் அனுப்புகிறாங்க. அது ஆண்டவனா புரட்சி தலைவி அம்மாவோட ஆன்மாவாட்டு தமிழ்நாடு மக்களுக்கு பாஜகவின் முகத்தரையும் கிழிச்சு விட்டது. அவருக்கு யாரு கொடுக்க கூடாதுன்னு நிர்பந்தம் பண்ணாங்களோ அந்த முகத்திலேயே கிழிச்சு. இல்ல சார், அம்மாவுடைய ஆன்மா இருந்தா மோடியை சந்திக்க வச்சு இபிஎஸ் வேண்டாம் ஓபிஎஸ் தலைமையில தேர்தலை சந்திக்க வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். அது நடக்கும். நீங்க பாருங்க 2026 நான் இப்பவும் சொல்றேன், 2026 அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் தேர்தலே இருக்குன்னு நான் தான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி நீங்க எல்லாம் அதெல்லாம் அதாவது சொல்லுவாங்கள்ல, 1000 மீட்டர் ஓட்டத்தில் போகும்போது முதல்ல ஓடுறவன் திரும்பி ஒரு 4வது ரவுண்டு 5வது ரவுண்டில் துவங்கி நின்றுவாப்புல. அந்த 5வது ரவுண்டுக்கு மேலே பிடிக்கிறவன் தான் 10வதுல வின் பண்ணுவாப்புல. அதான் அவர் சொன்னார், செமிஃபைனலில் யார் வராங்கன்னு பாருங்கன்னு அண்ணன் பண்டுட்டியா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். ரொம்ப அதுக்கு அந்த
தன்னுடைய 89 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் எவ்வளவு அறிவுபூர்வமாக ஒரு அரசியலை எவ்வளவு ஆராய்ந்து பதிவு சொல்லுவாருன்னு பாருங்க. அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அதே முறை தான். ஏன்னா 20 ஆண்டு காலம் நெருப்பு படலை மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்து வேலை பார்க்கணும்னா சாதாரண. நீங்கள் யாரையா ஒருத்தரை சொல்லுங்கம்மா, ஒரு 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா கூட பயணித்த ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க. கழக பொருளாளராக கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமும் கழக பொருளாளர், மினிஸ்டர் வந்தா நிதியமைச்சர், எதிர்கட்சி வந்தா எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், பிரதம மந்திரி கிட்ட பேசணும்னா தன்னோட அழைச்சிட்டு போறாங்க. இதே பிரதமர் மோடி இவருக்கு பின்னாடி இருந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுருங்க. சும்மா அண்ணன் ஓபிஎஸ் என்ன வந்து பிரதமர் மோடி வந்து முதல்வராக இருக்கும்போதே ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கையில் இருந்தவர் தான். இன்னைக்கு அவரோட பதவிக்கு உரிய அங்கீகாரம். நாளைக்கு இன்னொரு 75 வயசு ஆயிட்டு செப்டம்பரோட அவரை கலத்தி விட்டுட்டாங்கன்னு வைங்களா, மோடியே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்பாரு. நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் முதல்வராக வராருங்க 2026 தமிழ்நாட்டுக்கு. மோடி வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாருன்னு என்ன அர்த்தம் இருக்கு? வந்து உட்காருவாருங்க. அதுதான் காலச்சக்கரமா. காலச்சக்கரம். திரு ஸ்டாலின் அவர்கள் வரமாட்டாங்கன்னு எத்தனை பேரோ சொன்னாங்க. ஏதோ ஜாதகம் எல்லாம் பார்த்தாங்க. இவருக்கு அந்த ராசியே இல்லைன்னாங்க. வந்தாரா வரலையா, உட்கார்ந்தாங்களா உட்காரலையா, காலச்சக்கரம் எது வேணாலும் மாறும். ஒரு சீட்டு வாங்கிட்டு இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள். எப்போ எதை செய்யணுமோ எப்படி அடிக்கணுமோ அதை செய்வாங்க. அந்த இடத்துல இவர் நிப்பாரு. நீங்க அதை புரிஞ்சுட்டு செமிஃபைனல்ல அதிமுக இருக்காது, ஃபைனலுக்கு போறப்ப தாவேகாவும் திமுகவும் இருப்பாங்கன்னு தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு. அப்ப ரெண்டு அணில எந்த அணில ஓபிஎஸ் இருக்க போறாரு? இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற கள அரசியல் சொல்றாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. ஒருவேளை அண்ணன் கையிலேயே ரெட்டையிலே சின்னத்தையும் கொடியும் கொடுக்க வேண்டிய கட்டாயம், ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி 2026 வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே எந்த நீதிமன்றமும் இல்லைங்கிறது தீர்ப்பு கொடுக்கலாமா? நீங்க எல்லாருமே அதை மறைக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. இதே எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் செயல்பாடுகள் எல்லாமே வந்து டெல்லி உளவுத்துறைக்கு தெரியுதுன்னு வைக்கலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் வேணாம்பா, நம்பிக்கையான ஆளு ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ் சின்னத்தை கொடு. நடக்குமான்னு கேட்டா ஏன் நடக்காது? நீங்க கொடுத்தால் வெளியில பாருங்க, எல்லாருமே வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் வந்து பாஜக விட்டு வெளியே வந்தா பாஜக வேண்டான்னு சொல்ற நபர்களே என்கிட்ட காலையில ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறாரு. இபிஎஸ் கூட இருக்கவும் ஓபிஎஸ் ஒரு தயாரா இருக்காங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிட்ட பேசுறாரு. அண்ணன் வந்துருவாரா வெளியில? ஏங்க வருவாருங்க, வர சொல்லுங்க. வந்தா வெளியில வர தயாரு. முதல்ல அவரை வர சொல்லுங்க. நல்ல ஸ்டாண்டு, நல்ல டைம், இதையாவது செய்ய சொல்லுங்க கோலப்பன்கிறார் ஒரு முன்னாள் அமைச்சர். இப்படியாவது அவரை வெளியில வர சொல்லுங்கிறாங்க. இது அவருக்கு ஒரு, அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வசந்த காலம் கண்ணு திறந்துருக்கு. அதனால நீங்க இது அதுக்கு அப்படி வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் இங்க வர தயாரா இருக்காங்க. யாரெல்லாம் பாஜக வேண்டாம், நீங்க இன்னைக்கு அதிமுகல 90% பாஜக கூட கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வெளியில வந்தா வரதுக்கு தயார். ஆனா வர சொல்லுங்க, நாங்க வர தயார். ஏன்னா வந்தா நிப்பாரு, கடைசி வரைக்கும் நிப்பாரு. திரும்பி மாறி எடப்பாடி பழனிசாமி மாதிரி திரும்பி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு கரம் பிடிச்சிட்டான்னா, நீங்க இன்னைக்கு நான் பேர் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா நாளைக்கு அது தப்பா போயிடும். அதனால அவர் ரொம்ப ஆதங்கமா சொல்றாரு, இதையாவது செய்ய சொல்லுங்கிறார். செய்வாரு, செய்யாமலாம் போக மாட்டாருங்க. 100% செப்டம்பர் 4க்குள்ள செய்வாரு. இல்ல ஒரு முடிவு பாஜக முடிவு எடுக்கணும். ரெட்டையில சின்னம் எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையில சின்னம் கொடி கொடுத்து தோல்வியை கொடுத்தாச்சு. இல்ல இப்போ பார்க்க மறுப்பு தெரிவிச்சதுக்கு இல்லடா அனுமதி கொடுக்காததுக்கு ஏதாவது எதிர்வினை வருமா? விஷயமே கிடையாது. இது பார்க்க அனுமதி கொடுக்கல, மறுக்கிறது, இதெல்லாம் வந்து ஊடகங்களும் பத்திரிகைகள்ல வந்த செய்தி. நாங்க இப்போ ஒண்ணு, ஆனா அதிமுக தொண்டனுக்கு இது ஒரு பெரிய, எப்படி சொல்றதுக்கு, அதாவது எதுக்கு இவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கணும், நம்ம எதுக்கு போய் பார்க்கணும்னு ஒரு அடி மனசுல ஒரு ஆழமான வலி எல்லாம் அதிமுக தொண்டனுக்கு இருக்கு. அரசியல்லையே செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா இல்ல, ரொம்ப வந்து இருக்காரா ஓபிஎஸ்ங்கிற மாதிரி போயிட்டாரு. அடிக்கடி அரசியல் ஏதாவது இருக்கணும்ல, ஏதாவது செய்யணும்லன்னு கேக்குறாங்க. கேட்டீங்கன்னா நீங்களே மாசத்துக்கு 2 தடவை ஓபிஎஸ் பத்தி தானங்க கூப்பிட்டு நம்மளே போட்டுட்டு இருக்கோம். எல்லா ஊடகத்திலயும் நம்மளே, நீங்களும் இல்ல, நம்மளே ஊடகத்துக்கு போங்க.
அங்கே போய் உட்காந்து விவாதம் நடத்துகிற பாருங்க, ஓபிஎஸ் இருக்காரா, என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, ஏங்க அவர் செய்கிறாரு. ஒரு வழக்கு வந்துன்னா ஒரு மாசத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா 15 நாள் ஓபிஎஸ் அண்ணனோட டாபிக் இல்லாமல் எந்த ஊடகமாவது, எந்த செயலாவது, எந்த பத்திரிகையாவது இருக்கான்னு பாருங்க. அப்புறம் களத்துல என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சி அரசியல், எதிர்கட்சி பாருங்க, அனுதினமும் அவருடைய அறிக்கையை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தடுத்தால அறிக்கைகளை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வேணா போடுங்க. அத்தனை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒவ்வொன்றுக்கும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த எந்தெந்த விஷயத்துக்கு நான் ஒரே நிமிஷம், ஏன்னா நீங்க கேட்டதுனால அதெல்லாம் நான் வந்து சொல்லாம விட்டுறக்கூடாது. அறிக்கைகள் வரதா சார் செய்து அவரு வருதா நீங்க சொல்லுங்க. இல்ல அறிக்கைகள் வருது, அது மறுபடி கூட பாருங்க, இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முறைப்பாட்டினை களைவோம் என வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம். வேற என்ன செய்ய முடியும்? அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதற்கான காரணமா திமுக அரசு கண்டனம். அது கரெக்ட் சார். அறிக்கையோட நின்னுட்டா போதுமா சார்? இப்ப வேற என்ன செய்யணும்? ரோட்ல இறங்கி போராடணும்னு சொல்லுவீங்களா? எதிர்கட்சி பண்ண வேணாமா? அப்போ எங்க போராடுறதுக்கு நீங்க எங்க பண்றீங்க? எங்க, அதாவது என்ன இதுக்கெல்லாம் என்னென்ன போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த போராட்ட காலம் யாரும் வரமாட்டாங்க. அந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. நீங்க 200 ரூபா 300 ரூபா கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆளை கூட்டிட்டு போய் நிக்காரு பார்த்தீங்களா? அப்படிதான் இப்ப எல்லாம் போராட்டத்துக்கு வருவாங்களா ஒழிய எல்லாம் போன்ல உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் போய் நீங்க வெளியில போய் முன்னாடி போய் நான் வந்து தேர்தல் பரப்புரை வந்திருக்கேன்னு சொல்லுங்க, 10 பேர் நிற்பாங்க, 10 பேர் டிவியில உட்காந்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காலம் மலையேறி போச்சு. இந்த அறிக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன அறிக்கை கொடுக்கணும், எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க. சும்மா மைக்கு முன்னாடி வந்து நின்று பத்திரிகையாளர் முன்னாடி பேட்டி கொடுத்துக்கிட்டு பிம்பமாக பேசிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. 250 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டுக்கிட்டு அதுவே உங்களுக்கு எல்லா இடமும் வீடியோவில் ஓடிட்டு இருக்கு பாருங்க. பங்கு பிரிக்கிறதுல சண்டை போட்டு ஒரு தொகுதிக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாரு இல்லையா? தன்னை ஒரு பெரிய ஆளுமை மாரி காட்டினாலும் அவர் திரும்பி போகும்போது எல்லாரும் திட்டிட்டு தான் போறாங்க. அப்ப செப்டம்பர் 4க்குள்ள ஒரு செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாமா? நாங்க செப்டம்பர் 4க்குள்ள அவர் நல்ல முடிவை வெளியே எடுத்து 2026 களத்துல எப்படி நிக்கணும், எப்படி நிக்க போறோம், தொண்டர்களை எப்படி பாதுகாக்க போறோம், எப்படி இந்த அதிமுக காப்பாற்ற போறோம், மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை நிறைவேற்றுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் செப்டம்பர் 4க்குள்ள முடிவு சொல்லுவார். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.